அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு அடுத்த 2 வாரங்கள் முழுவதுமே ஒரே ராசியில் 6 கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எண்ணற்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில விருச்சக ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 6 கிரகங்கள் ஒரே ராசியில் சஞ்சரிப்பதால் அடுத்த 2 வாரங்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கும்பராசியில் மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, சனி ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது உங்களுடைய ராசி நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் இனிதே நடைபெற இருக்குதுங்க. அதே போல் அரசு வழி ஆதரவோடு நல்ல நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கொடுக்கல் வாங்கலை ஒழுங்கு செய்து கொள்ளுங்க. அதே போல் உத்தியோகத்தில் எதிர்பார்த்து காத்திருந்து பணி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமையிருக்குது. உறவினர் பகை அகலுங்க. விலகி சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. எடுத்தோம் கௌத்தோம் என்றில்லாமல் எதிர்பாராத முன்னேற்றங்களும் நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குறிப்பா அஷ்டம ராசியில் குரு பகவான் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ள நிலையில் அஷ்டாஷ்டகத்தில் சூரியன், சனி மற்றும் ராகு இணைந்திருக்கிறார். இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த 2 வாரங்களுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறதுங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்கு, வருமானம் உயர இருக்கு. இந்த 2 வாரங்கள் சனி பெயர்ச்சியும் கூடிய விரைவில் நிகழ இருப்பதால அர்த்தாஷ்டம சனியும் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறது. வெற்றி செய்திகள் வீடு தேடி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூடும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு இயங்கக்கூடிய வாரமா இந்த 2 வாரங்கள் அமைய இருக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் சுகஸ்தானத்திற்கு செல்கிறார். அங்கு கூட்டு கிரகமாக இருந்து குருவால் பார்க்கப்பட்டிருக்கிறார். எனவே நல்ல காரியங்கள் இல்ல நடைபெற இருக்கு. பெற்றோர் வழி ஆதரவு உண்டுங்க. இடம் வீடு வாங்கும் யோகம் எதிர்பார்த்தபடி வந்து சேர இருக்கு. தொழில் புரிபவர்கள் கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு பெற இருக்கீங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க இருக்கு. வருமானம் உச்சத்தை எட்டும் இந்த நேரத்தில் அதை செய்வோமா இதை செய்வோமா என்று யோசனை செய்வீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார பலம் மிக்க பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அது மட்டுமின்றி அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் உயர இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் கூடிய விரைவில் 5ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. எனவே அர்த்தாஷ்டம சனி விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்க போகிறது. இனி உங்களுடைய காட்டில் பணமழைதான் என்ற அளவிற்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்க இருக்கு. தடைகள் எல்லாம் தானாக விலக இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்த இருக்கு. வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளையும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள்ல சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். திருமண முயற்சிகள் கை கூட இருக்கு. தெய்வப்பட்டு மிக்கவர்களின் ஆலோசனையால் சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க. முக்கிய புள்ளிகளின் சந்திப்பால் முன்னேற்றம் கொடுங்க. வெளிநாட்டு வணிகம் திருப்தி தரும். இதுவரை கடந்த காலத்தில் தாமதப்பட்டு வந்த காரியங்கள் இனி தானாக நடைபெற இருக்கு. உற்றார் உறவினர்களின் நட்பால் புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல விருச்சிக ராசினியர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரள
இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க. கலைஞர்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் கூட இருக்கு. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். சொத்துக்கள் வாங்கி மகிழும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீ தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிறார். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவதற்காக அவர் தயாராக இருக்கிறாருங்க. அவர் 4ஆம் இடத்திற்கு மாறும்போது முன் போல அவரால் மிகப்பெரிய வெற்றியை தர முடியாது. அதனால் தரும்போதே இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. பெரிய உதவிகளும் கிடைக்காதுங்க. காரணம் கிரக யுகத்தில் அவர் இருப்பார். சுக்கிரன் 4இல் இருப்பதால பணவரவு உண்டு. சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புதிய பொறுப்புகள் வந்து சேர இருக்கு. ஆன்மீகத்தில் விருச்சிகராசினியர்களான உங்களுக்கு நாட்டம் அதிகம் ஏற்படுங்க. 8இல் குரு இருந்தாலும் உங்கள் தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் பண விஷயங்கள்ல பிரச்சனை இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. வெளிப்புடன் இருந்தால் கடன் வாங்காது சமாளித்துக் கொள்ளலாம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு சூரியன் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிறார். உடல் அசௌகரியம் இருந்து கொண்டே இருக்கும். சிறு சிறு பிரச்சனை குறிப்பாக வயிறு போன்ற பிரச்சனை ஏற்பட்டு அலைக்கழிக்குங்க. சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் ஏதோ ஒரு கவலை மாறி மாறி வந்து கொண்டே இருக்குங்க. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருங்க. போதாக்குறைக்கு அஷ்டம குரு என்பதால் அதிக கவனத்தோடு செயல்படுங்க. அலைச்சல்கள் அதிகரிக்கும். பத்திரப்பதிவுகள்ல கவனமாக இருங்க. ஆவணங்கள் ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் புதன் ஆகியோர் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டம அர்த்தாஷ்டம ஆகிய 2 ராசிகளுமே தோஷத்தை ஏற்படுத்துபவையா அமைகிறது. அதனால் இவ்விரு தோஷங்களும் ஏற்படும் போது விருச்சிகராசினியர்களான நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் ஜாக்கிரதையாக இருப்பதும் அந்தந்த ராசியினருக்கு ஏற்ப பரிகாரங்களை செய்வதும் அவசியங்க. குறிப்பா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. தேவையற்ற அலைச்சல்கள், கடும் வெயிலில் வெளியில் செல்வது, அனாவசிய பிரயாணங்கள், இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. குறிப்பா இரவு நேரங்களில் தனியே செல்வது, வாகனம் ஓட்டுவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம் என புராதன நூல்கள் விவரிக்குது. செவ்வாய், ராகு, சனி பகவான் ஆகிய கிரகங்களுக்கு இரவு நேரங்களில் சக்தி அதிகம் என்பதையும் புராதன ஜோதிட நூல்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி மிக தெளிவாக விவரிக்குதுங்க. குறிப்பா விருச்சகம் அதிவீரியம் வாய்ந்த செவ்வாயினுடைய ராசியாகும். அதனால் செவ்வாயினால் தோஷம் ஏற்படும் போது நாம் அதி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியத்தை பூர்வ பாராச்சரியம் போன்ற மிக புராதன ஜோதிட கிரகங்கள் வலியுறுத்துதுங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட பணிகளையும் பொறுப்புகளையும் கவனமாக இருப்பது மிக அவசியங்க. மேலதிகாரிகள் நியாயமின்றி கடுமையாக நடந்து கொண்டாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டின் பூஜை அறையில் மாலை வேளையில் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வந்தால் போதும். அற்புதமான பலன்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.